மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணாமலை அவராவே மனமாற்றம் ஏற்பட்டு சொன்னார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள போக வேண்டாம். அண்ணாமலை தான் விளக்கம் சொல்ல. அது டீகோட் பண்ணா இதுக்கான ஆன்சர் வந்துரும். இல்ல அப்படி பார்த்து அதை டீகோட் பண்ணா அண்ணாமலை சொன்னதுல ஏதோ சில்மிஷம் இருக்கா, இல்ல எடப்பாடியை நக்கல் பண்றாங்களா? அவர் மனசு நேர்மையா கூட சொல்லிருக்கலாம், மனசுல இருக்கிறத கூட சொல்லிருக்கலாம். நீங்க டீகோடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது டீகோட்ல என்னவெல்லாம் வரும்னு நான் சொல்றேன். ஒண்ணு, அண்ணாமலை பரவாயில்ல, நமக்கு 1000 வருத்தங்கள் இருந்தா கூட நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், நம்ம கூட்டணியுடைய வேட்பாளர் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கணும்னு மிக வெளிப்படையாக நேர்மையாக போட்டு உடைச்சா. என்னைக்குமே அதிமுகவை குறைச்சு மதிப்பிட்டதே கிடையாது, பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எடப்பாடியோட பிடிவாதத்தால் அதுவும் நடந்ததுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தொடர் தோல்விகள். இன்னொரு தோல்வியை அதிமுக சந்தித்தால் கதை காலி. எடப்பாடி கதை அதோட முடிஞ்சது. இது அரசியல் கூட்டமாவும் அரசியல் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். ரசிகனாதான் வர்றான். ஆமாம், சினிமா நடிகர் விஜயை பார்க்க தான் வந்தான். அவன் அரசியல் தலைவர் விஜயை நோக்கி தக்க வைக்கிறது சவாலான காரியம். அதுக்கு தலைவரும் தகுதியுடையவரா இருக்கணும், தகுதியை வளர்த்து கொண்டு. எடப்பாடியை மறைமுகமா விமர்சிக்கிறார். அதிமுக வலுவிழந்து இருக்குங்கிறத வெளிப்படையா சொல்றார். அந்த தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னு வெளிப்படையா சொல்றார். ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நபர், ஆதரிக்க வேண்டிய நபர் எடப்பாடி அல்ல நான்கிறத மறைமுகமா சொல்றார். என் தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னது. சமீபத்தில் ஆளுநர்கிட்ட திமுகவை சேர்ந்த நிர்வாகியின் மனைவி ஒருத்தர் பட்டம் வாங்க மாட்டேன்னு மறுத்தாங்க. நேற்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். ஒரு விளையாட்டு போட்டிகளுக்கு எல்லாருக்கும் மெடல் போடுறார். அதுல டிஆர்பி ராஜாவுடைய சன் நான் வாங்க மாட்டேன், கையில கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அரசியல் செய்யறதுக்கு 1000 இடம் இருக்கு. கவர்னருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், அது அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதை இப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு யார் மேடையிலையும் இந்த அநாகரிகமான போக்கு நடக்கும். விஜய் அரசியல் யாருக்கு பெரிய சேதாரத்தை கொடுக்கும்? ரிசல்ட் வந்தாதான் நான் சொல்லுவேன். அதை கூட ஓரளவு அனலைஸ் பண்ணலாம். இந்த ஏரியால இவர் செல்வாக்கா இருந்தாரு, அங்கேயும் இவ்வளவு ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு அப்பதான் பேச முடியுமே தவிர, இப்ப இளைஞர்கள் அவரை நோக்கி போறதுனால இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கிற எல்லோருக்குமே சேதம் ஏற்படும். எடப்பாடி உஷாராகணும். இனிமேலும் அந்த அர்த்தமற்ற பிடிவாதம் உங்களுக்கும் உதவாது, அதிமுகவுக்கும் உதவாது. ஜெயலலிதாவின் ஆன்மா உங்களை மன்னிக்காது. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறையில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் SP சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல அமித்ஷாவில இருந்து வருவோம். அமித்ஷாவினுடைய பூத் கமிட்டி மாநாடு பிஜேபி நெல்லையில், திருநெல்வேலியில் திரு நயினார் நாகேந்திரனுடைய அவருடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதற்கு பிறகு பூத் கமிட்டி மாநாடெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அங்கு அந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கெல்லாம் வர்றது இந்தியாவோட ஒரு பவர்ஃபுல் பர்சன், 2வது பர்சன் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றது, மோடி வர்றது, இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல ஏதேனும் திட்டம் இருக்கா? இல்ல, ஒரு பவர்ஃபுல் பர்சனுக்கு வரக்கூடாதுலாம் அர்த்தம் இல்லை. அவங்க குறி வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. கேரளம், மேற்கு வங்கம், தமிழ்நாடுன்னு நீண்ட காலமாக காலொன்ற முடியாத மாநிலத்தில் ஏதாவது பண்ண முடியாதுன்னு அவங்களும் அரசியல் சேஷ்டிகள், சில்மிஷங்கள், அரசியல் ராஜதந்திரங்கள், காய் நகர்த்தல்கள்னு எல்லா கேட்டகரிலையும் பிஜேபி வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் சும்மா இல்லை. அப்போ ஒரு மிக முக்கியமான தேர்தல் வரப்போகிற தேர்தல். ஒரு தேர்தலுக்குமே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். இந்த தேர்தலுக்கு விஜய்ங்கிற ஃபேக்டர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் நம்ம அணியில் சேர வாய்ப்பு இல்லை, அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், பட் எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல்களுக்காக கூட்டப்பட்ட தேர்தலை கண்ணு கட்டிய தூரத்தில் வைத்துக்கொண்டு பூத் கமிட்டி கூட்டத்தை கூட்டது ஒன்றும் தவறும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துடைய முக்கியமான அஜெண்டா, அடிப்படை அஜெண்டா என்னவா இருந்திருக்கணும் இருக்குன்னா, நம்ம ஒரு 70 சீட் 80 சீட் அப்படி கேட்போம். 30 35 ஏதோ ஒரு நம்பரில் கொடுக்க போகிறாங்க, சேர்த்தோ பிஜேபியோ எல்லாம். அப்புறம் அவங்களுடைய தலைவலி அது. ஒரு உதாரணத்துக்கு 25 இடம் பிஜேபிக்கு மட்டுமே கிடைச்சால் கூட அந்த 25 இடங்களிலும் நம்ம வென்றாக வேண்டும் அப்படின்னு அந்த தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒன்று. அந்த 25 இடம் எப்படி ஜெயிப்பிய? அதிமுக உதவி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த கூட்டணியின் பிரதான கட்சியாக இருக்கிற அதிமுகவின் உதவி இல்லாமல் நீங்க கனவு காணலாம், உங்களுடைய இலக்கா வைக்கலாம். அந்த இலக்கை அடைவதற்கு அதிமுகவின் உதவி வேணும். அப்ப அந்த அதிமுகவை உற்சாகப்படுத்தணும், அவர்களுடைய வெற்றிக்கும் நீங்க பாடுபடணும். அப்பதான் உங்களுடைய 25 தொகுதியில் அவன் வேலை செய்வான். அப்படிதானே? அப்படி நடந்துச்சா? இல்லை.
நீண்ட காலமா கடந்த இந்த கூட்டணி அமைந்த நாள் முதலாக பல மாதங்கள் ஆகியும் கூட எங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான்ங்கிறத அதிகாரத்துக்கு உட்பட்ட அமித்ஷா சொல்லலை. அதிகாரம் அவருக்கு இருக்குன்னு நான் சொல்லலை. பத்திரிகையாளர் நமக்கு தெரியும். நான் கூட சொன்னதை எடுத்துக்க வேண்டாம். அண்ணாமலை, தமிழிசை, நயினார், எல்முருகன் எல்லோருமே சொல்றாங்க. நாங்க இதுக்கெல்லாம் அப்படி சொல்றோம், இறுதி முடிவை அவர் தான் எடுப்பார். ஏன்னா கூட்டணி அமைச்சதும் அவர் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அமித்ஷா அந்த நெல்லை கூட்டத்துக்கு முதல் நாள் வரைக்கும் சொல்லலை. நெல்லையிலையாவது தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்குவாரோன்னு எதிர்பார்த்தாங்க. அவருக்கு முன்பாகவே பேசினார்னு நினைக்கிறேன் அண்ணாமலை. ஆமா, அது முன்னாடியே அவரும் மேடையில் இருந்தார் நினைக்கிறேன். எடப்பாடி முதலமைச்சராக்கும் வரை நான் ஓயக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அவ்வளவு தூரம் அவரே சொல்றாருல, எதிரியாக நினைக்கப்பட்ட அண்ணாமலை சொல்றார். சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அமித்ஷா அந்த கூட்டத்திலையும் சொல்லல. அதுதான் ஏன்னு புரியல. இதை நீங்க சொல்லி அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகமும் ஏற்படுத்தாமல் நீங்க 15, 20, 30 உங்க ஆசைப்படி 80 கூட வாங்க, 8லயாவது ஜெயிக்க முடியுமா? இந்த ஒரு நல்ல வாய்ப்பு அமித்ஷா மிஸ் பண்ணிட்டாருன்னு தோணும். ஏன்னா ஏற்கனவே இன்னும் ஜெல்லாகலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சரியாக்கலான்னு இவங்க 2 முயற்சி நடக்குது. நம்ம ஒன்றும் அப்படியே தூபம் போடணும்னு அவசியம் இல்லை. பிரச்சாரத்தை தொடங்குற போதே நயினாருக்கும் முருகனுக்கு அழைப்பு கொடுத்து அவங்களும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது அடுத்த கட்டத்துக்கு நவுத்திட்டு போகணும்ல. இன்னும் அந்த கேள்வியை தொக்க வைக்கிறார்ல. இல்ல சார், அதாவது அண்ணாமலை அவராவே மனமாற்றம் ஏற்பட்டு சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அண்ணாமலை தான் விளக்கம் சொல்ல. அது டீகோட் பண்ணா இதுக்கான ஆன்சர் வந்துரும். இல்ல அப்படி பார்த்து அதை டீகோட் பண்ணா அண்ணாமலை சொன்னதுல ஏதோ சில்மிஷம் இருக்கா, இல்ல எடப்பாடியை நக்கல் பண்றாங்களா? அவர் மனசு நேர்மையா கூட சொல்லிருக்கலாம், மனசுல இருக்கிறது கூட சொல்லிருக்கலாம். நீங்க டீகோடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது டீகோட்ல என்னவெல்லாம் வரும்னு நான் சொல்றேன். ஒண்ணு, அண்ணாமலை பரவாயில்ல, நமக்கு 1000 வருத்தங்கள் இருந்தா கூட நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், நம்ம கூட்டணியுடைய வேட்பாளர் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கணும்னு மிக வெளிப்படையாக நேர்மையாக போட்டு உடைச்சார்னு எடுத்துக்கலாம். ஒண்ணு, அமித்ஷாவே சொல்ல மறுக்கிறாரே, அப்ப இவர் இவ்வளவு உறுதிப்பட அவர் வச்சுக்கிட்டே சொல்றாரு, அப்ப ஏதோ ஒரு உள்குத்து இருக்கா, ஆபத்து இருக்கா, நையாண்டியா, நக்கலான்னு நான் யோசிப்பேன். இல்ல இதுல என்ன சந்தேகம்? என்ன எதுக்கு அமித்ஷா பேசல? சொல்ல வேண்டிய அமித்ஷா இப்ப வரைக்கும் பேச மாட்டேன். சொல்ல வச்சிருக்காரு அண்ணாமலை. அப்படி பார்க்க முடியாதா? இங்க அண்ணாமலை தான் ஒரு சிக்கலா இருக்குன்னு அதிமுக தலைமை இன்னமும் நினைத்து கொண்டிருந்ததுல. அப்படி எல்லாம் சொல்ல வச்சு சொல்றது இன்னைக்கு அண்ணாமலை கிடையாது. அது உள் அறையில நடக்க வேண்டியது பஞ்சாயத்து. எடப்பாடிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தா சரி பண்ணிக்கணும், உள் அறையில் நடக்கிறது. பொது மேடையில் நீங்க பேசுங்க அப்படின்றது கிடையாது. சரி, அவரே சொல்லிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நாம ஒரு தடவை சொல்ல, கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். அதுதான் அமித்ஷாவுடைய அதிகாரப்பூர்வமான கடைசி கருத்து. அப்படிதானே? என்ன திட்டமா இருக்கும் சார்? அது தெரியல. எடப்பாடி உஷாராகணும்னு சொல்றேன். எடப்பாடிக்கு அத்தனை உரிமை இருக்கு தன்னை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு. அவர் அறிவிச்சுக்கிட்டாரு, போய்கிட்டு இருக்காரு. உங்களை மதிச்சு பக்கத்துல நிக்க வைக்கிறார்ல, நீங்க அவருக்கு கொடுத்த மரியாதை என்ன? அதைத்தான் நான் கேட்கிறேன். எடப்பாடிக்கு நீங்கள் அளித்த மரியாதை என்ன? அப்ப எவ்வளவு நாளைக்கு இப்படி மௌனமா இருந்தா எடப்பாடி தலைகளை அதிமுக தொண்டரை நீங்க சமாதானப்படுத்த முடியாது. இல்ல சார், நெல்லை கூட்டத்துக்கு முன், நெல்லை கூட்டத்துக்கு பின்னுன்னு நம்ம நிறைய பார்ப்போம். அண்ணாமலையில இருந்து நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எடப்பாடி தான் முதலமைச்சர். நிறைய பேர் யார் சார்? நயினார் நாகேந்திரன் நெல்லைக்கு முன்னாடி சொன்னா, நெல்லைக்கு பின்னாடி நாளிதழ்ல ஃபுல்லா அவர் சொன்னது வந்திருக்கு. அண்ணாமலை அந்த முடிவுல இருக்காரு. அந்த அண்ணாமலையும் நயினாரும் தமிழிசையும் ஹெச் ராஜாவும் எல்முருகனும் இறுதி முடிவை அமித்ஷா எடுப்பார். கூட்டணி ஆட்சியில் பங்கா அமித்ஷா முடிவெடுப்பார். முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்காரு, அது அமித்ஷாவை தெளிவுபடுத்துவார். அப்படி சொல்லப்படுகிற அமித்ஷா வாய் திறந்தாரான்னு உங்களுக்கு கேட்கிறேன். திறந்தாரா? இன்னுமே முதல்வர் வேட்பாளர் யாரு, அதாவது ஜெயிச்சா முதல்வர் யாருன்றது அது அந்த விஷயம் அது ஒரு தொக்கல்ல தான் நிக்குது, தொங்கிட்டு தான் நிக்குது. மனசுல ஏதோ இருக்கோன்ற ஒரு சந்தேகத்தை நம்மை போன்றவர்களுக்கு அது தக்க வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல சார், இங்க யார முதல்வர் ஆக்கணும், யார் முதல்வர் வேட்பாளரா இருந்தா ஓட்டு போடுவாங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரியாதா? உங்களுக்கு ஏன் அப்புறம் சொல்ல மாட்டீங்க? பிரதான கட்சி நீங்க என்ன தலையில உள்ளுக்குள்ள 1000 ஊமகத்து கூத்துனாலும் வெளியில எடப்பாடி நீங்க மதிச்சுதான் ஆகணும். ஏன் மதிக்க மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? டே 1 அங்க மோடி இங்க எடப்பாடி அப்படின்ற மாதிரி தான் அவருடைய அந்த வார்த்தைகள் இருந்தது. வார்த்தைகள்ல வெளிப்படையாவே சொன்னார். தேசிய அளவில் மோடி தலைவர், இங்க என்டிஏக்கு தலைவர். என்டிஏவுக்கு தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகும் தன் வாயால் சொன்ன பிறகும் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக அதிமுக இருந்து ஒருவர் ஏன் சொன்னார்? என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி தான், முதலமைச்சர் யாருங்க? அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார். நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே? ஆமா சார். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் புரியுதா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாத்துறதுக்கு இது ஒண்ணு மகாராஷ்டிரா இல்ல, தமிழ்நாட்டுல அப்படி அவங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டு போயிட முடியாது. பிறகுங்கிற வார்த்தை யூஸ் பண்றீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கே இந்த தெளிவுபற்ற நிலை நல்லது இல்லைன்னு சொல்றோம். இது தேவைன்றீங்க? என்ன சார் அடிப்படை தேவை சார்? நீங்க 10 இடம் ஜெயிக்கணும்னாலும் அதிமுக தயவு வேணும் சார். சரி, உங்களுடைய ஓட்டு அப்படியே அங்க டிரான்ஸ்பர் ஆகணும்னா அதிமுக அப்பதான் ஜெயிக்க முடியும்னா உங்க 2 பேருக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் வரணும். இன்னைக்கு வரைக்கும் வந்ததா தெரியல. ரைட். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் அமித்ஷா அந்த கூட்டத்தில் இதை சொல்ல மறுக்கிற அமித்ஷா, நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ 18% வாங்குச்சு,
நீங்க ஒரு 23 வாங்குனீங்க, 39ன்றாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து 21ன்னு எடுத்துக்கிறார். தேமுதிக கழிச்சுக்கிறார் போல இருக்கு. இன்னும் வராதனாலயா இருக்கலாம். ஏன்னா அவங்க 23 வாங்கினாங்க எனக்கு தெரிஞ்சு. தேமுதிக கழிச்சா கூட 2 அப்படின்னு சரி 40 வச்சுங்க. அந்த 40ல தங்களுடைய 18 சேர்க்கிறார். சரியா? அந்த 18 யார் யாரெல்லாம் இருந்தா, ஓபிஎஸும் தினகரனும் வாங்கின வாக்குகளும் சேர்ந்துதான் 18% இருக்குல்ல. சரி, அந்த இருவரும் என்டிஏவில் இருக்கிறாருன்னு அமித்ஷா இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இல்ல சார். ஏன் சொல்லல? அப்போ அவர்களை பற்றி நீங்க ஒரு வார்த்தை கூட கவலைப்படல, அவங்க இருப்பு என்னன்னு கவலைப்படல. ஆனா அவர்கள் சேர்த்து வாங்கி கொடுத்த 18% கொண்டாந்து நீட்டிக்கிட்டு சீட்டு கேட்குறீங்களே, இது நேர்மையான செயலா? உங்களையும் என்னை விட அதிமுக தொண்டை நல்லா சிந்திக்கிறாப்போ அப்ப நம்மளை ஏமாத்துறாங்க. அந்த 18 காமிச்சு சீட்டு அதிகமா வாங்கிட்டு போறது. சரிப்பா, அந்த 18ல யாரெல்லாம் தெளிச்சாங்க? மதுரையில 2ஆம் இடம் எதனால வந்தது? பிஜேபி. சிவகங்கையில கணிசமான வாக்குகள் எப்படி வாங்கினாங்க சொல்லணும்ல. அப்ப தினகரனுடைய செல்வாக்கு இல்லாம இங்க வந்திருக்குமா? ஓபிஎஸ் ஆதரவாளர் ஓட்டு போட்டது தினகரனுக்கு இங்க 2 லட்சம் வந்துச்சு. ராம்நாட்டில் இருக்க அமமுக காரன் ஓட்டு போட்டு தானே, பிஜேபி காரன் ஓட்டு போட்டு தானே, ஓபிஎஸ் இங்க 3 லட்சம். எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஓட்டு இருக்கு. அந்த 18%ல குறைஞ்சபட்சம் அடையாளப்படுத்தப்பட்டவருடைய ஓட்டு இருக்கிற போது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு காமிக்கிறோமே, அவங்க இந்த மேடையில இருக்கிறாங்களா, இல்ல இருக்க வேண்டிய மேடையில இருந்தாங்களா, இல்ல இனிமேல் அவங்க வருவாங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்றோமா? இல்ல. இப்படி நீங்க சொல்லாம அவமானப்படுத்தினாலதான் ஓபிஎஸ் வெளியே போனார். தினகரனை நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அவரும் வெளியே போற காலம் ரொம்ப தூரத்துல இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அவருக்கும் வேற ஆப்ஷனல் இருக்கா? ஏங்க அதுக்காக தெருவில் அனுப்பாரு, இல்ல காசிக்கு போயிடுவாரா? சொல்லுங்க சார். 21ல இப்படிதான் கழுத்தறுத்தாங்க பிஜேபி. அப்படியே அரசியல் விட்டு போயிட்டாரா? 23 தொகுதிகளில் அந்த முடிவை நிர்ணயித்து அதிமுக தோல்விக்கு காரணமாகி அவருடைய நோக்கம் அது இல்ல, எடப்பாடி தான் அந்த முடிவை எடுக்க வச்சார். திமுக ஆட்சி அமைகிறதுக்கு மறைமுக காரணம் எடப்பாடியினுடைய பிடிவாதம், அமமுக வாங்கிய வாக்குகள் தனித்து நின்று வாங்கினது. மீண்டும் அதே பிடிவாதம் இங்க ஏதேனும் நடந்ததா? ஏன் உங்களுக்கு தெரியலையா? இல்ல அது நடந்ததுன்னு நீங்களே எடப்பாடி பிடிவாதமா இருக்காரா, பிளெக்சிபிளா இருக்காரா? ஓபிஎஸ் அது முடிந்து போன கதை. இது பிளெக்சிபிளா பிடிவாதமா? ஆனா டிடி விஷயத்துல காலம் போனது. எப்ப எந்த காலம்? ஒரு 2026 ஜூன் ஜூலைல பேசுவோமா? இல்ல அந்த பதில் வித்தியாசத்திலே அவரு புரிஞ்சுக்கிட்டேன். தினகரனை பற்றி இவ்வளவு நாள் நெகட்டிவா பேசிட்டு இருந்த எடப்பாடி இப்ப நெகட்டிவா பேசல, பாசிட்டிவாவும் பேசல, நெகட்டிவாவும் பேசல. ஓபிஎஸ் உங்களுக்கு வேணாமா? எந்த தியாகத்துக்கும் தயார், எனக்கு எந்த பதவியும் வேணாங்கிறார். தினகரன் நான் என்டிஏவிலே இருந்தா கூட நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு அறிவிச்சிருக்கிறார். எதுக்கு நீங்க பயப்படுறீங்க சொல்லுங்க சார். அப்ப அந்த 18% காட்டுவாங்க, உட்காந்து அடிச்சுக்கிட்டு கிடங்க. 21% எனது இருக்கு, எங்க கட்சியில இருக்கு அப்படின்றத 234 தொகுதியை பிரிங்க, நீங்க 134 நாங்க 100ன்னு வந்து நிப்பாங்க. ரஃபா நியாயமா? மனசாட்சி இருக்கா? அப்படி பிஜேபி எடப்பாடி அப்படி கொடுத்துடவும் மாட்டாரு இல்ல சார்? மாட்டாரு சார். நான் எதுக்காக நீங்க வேடிக்கை பார்க்க? உங்களுடைய கமாண்டிங் பவரை காட்டுங்க சார். ஓகே. என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அறிவிக்காத வரை என் மேடையில் நான் கலந்து கொள்கிற கூட்டணியில் பிஜேபியினருக்கு இடமில்லை. அறிவிக்க வேண்டாம், அறிக்கை விட வேண்டாம், ஃபீலர் விட்டு சொல்லி விடணும். நம்ம அறிக்கை விட்டாச்சுன்னா கூட்டணியில் நான் ஏதோ தூவம் போற மாதிரி ஆயிடும். இவருடைய ரைட்ஸ் சார் அது. அதிமுக ஒன்றும் சப்ப கட்சி இல்லை சார். புரியுதா நான் சொல்றது? என்னைக்குமே அதிமுகவை குறைச்சு மதிப்பிட்டதே கிடையாது. பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எடப்பாடியுடைய பிடிவாதத்தால் அதுவும் நடந்ததுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தொடர் தோல்விகள். இன்னொரு தோல்வியை அதிமுக சந்தித்தால் கதை காலி. எடப்பாடி கதை அதோட முடிஞ்சது. நாடாளுமன்ற தேர்தல போய் சொன்னேன், அவர் கேட்கல. உங்களை போன்றவருடைய உற்சாகத்துல அவர் அப்படியே இப்படியே இருந்தார். வெளிப்படையா தான் சொல்றேன். நீங்க உங்களை போன்றவர்களே அதை ஏத்துக்கலையே. கடைசி ரிசல்ட் என்ன சார் சொல்லுச்சு? பல்லு இழிச்சுச்சா? படிச்சு சொன்னோம்ல ரிசல்ட் இப்படிதான் வரும்னு. 40ல 4 கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன போது காதுல ஏறலையா அவங்களுக்கு? அப்ப பிடிவாதம் தானே? இல்ல உங்க பாஷையில பிளெக்சிபிளா? இல்ல அண்ணாமலையே இந்த மனமாற்றத்துக்கு வந்தார். அமித்ஷாவே அடுத்து சொல்ல வச்சிருவாங்கல்ல ஏடிஎம்கே. அந்த அண்ணாமலையே வந்து விட்டால் அமித்ஷா வந்தாரு. என்ன சார் அந்த ஒப்பீடை தவறு சார். நான் பதிலே சொல்ல மாட்டேன் சார். தப்பு அது. அண்ணாமலைக்கு இன்னைக்கு எந்த பதவியும் கிடையாது. அதான் சார் உள் அறையில் பேச வேண்டிய ஈகோ யுத்தம் அது. பெரிய அரசியல் தலைவர்களுக்குள்ள இருக்கிற மோதல் இல்ல. அமித்ஷா சொல்லணும் சார். அவர் தானே சார் இதை முடிவு பண்ணது, இறுதி பண்ணது. லிட்டரலா அவர் தான் என்டிஏக்கு தலைவர் மாதிரி பொலிட்டிக்கல் மூவ்லாம் அவர் தான் பண்ணாரு. இப்போ மோடி வரும்போது சில நேரங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வரும். நாளை பிரதமர் மோடி வருகிறார், அரசியல் மாற்றம் ஏற்படுமா? அப்படியா? எந்த காலத்துல சார் பிரதமர் மோடி அரசியலை வெளிப்படையா நடத்தி இருக்கிறார்? ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க சார். கூட்டணியை உறுதி செய்தார் பேச்சு முன்னாடி, அதுக்கப்புறம் கையை தூக்கி காட்டுவார் மேடையில. அவர் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறது வெளியில பார்த்திருக்கோமா? பேரம் பேசி இருக்கிறாரா? சீட் 50 இடம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னைக்காவது எங்கேயாவது எந்த மாநிலத்திலாவது பேட்டி கொடுத்திருக்காரா? அப்புறம் எதுக்கு சார் இந்த விவாதம்? மக்களை எதுக்கு சார் தொண்டர்களை ஏமாத்தி மக்களை ஏமாத்துறாங்க? பிரதமருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார் வெளியில. ஆனா அமித்ஷா எல்லாத்தையும் பண்ணிட்டு மோடிக்கிட்டு தான் போய் டிஸ்கஸ் பண்ணா. அது உள் அறையில. அப்ப வெளிப்படையா நடக்காது. முழுக்க ஃபீல்டுல யாரு முடிவு பண்றா?
அமித்ஷா. அந்த அமித்ஷா இது வரைக்கும் எடப்பாடி என்டாஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப முக்கியமானது அந்த மேடையில அமித்ஷா அவர்கள் திமுகவின் முன்னாள் அமைச்சர்னே சொல்லலாம். ஏன்னா திரு செந்தில் பாலாஜி, பொன்முடி பெயர் எல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு. இதெல்லாம் வந்து பெயரை பதிவு செஞ்சுட்டு போறாருன்னா ஏதோ அடுத்த ஒரு 7-8 மாதங்கள்ல சிக்கல்கள் வருமா? ஏன் அண்ணாமலை ஒரு ஃபைல் 1, 2, 3 வெளியிட்டாரு. அதை வச்சு என்ன பண்ணாங்க அவங்க? டெல்லி குளிருக்கு அப்படியே நெருப்புல போட்டு குளிர் காயிறாங்களே, அதை செய்யறதுக்கு வக்கு இல்லை. அந்த ஃபைலை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? ஃபைல் சொல்ல செந்தில் பாலாஜியில் அப்புறம் அதெல்லாம் போட்டு போட்டாச்சு. அவர் என்ன பழி வாங்கணும் பழி வாங்கி முடிச்சு இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த வழக்கை நடத்துங்க, கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி அவர் விடுதலை ஆக போகிறார். 2 தான் நடக்க போகுது. இதே தான் பொன்முடி விஷயத்தில் பெருசாக ஊழல் வழக்கு, அது இங்கே இருந்த வேற வழக்குகள். அண்ணாமலை ஃபைல்ஸ்னு வெளியிட்டு எத்தனையோ 1000 கோடி லட்சம் கோடின்லாம் கணக்கு போட்டாரு. நானே கால்குலேட்டர் வச்சு கூட தட்ட முடியலையே. அந்த ஃபைலை வாங்கி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதனால ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு தகுதி இல்லை இல்லை இல்லை. இது என்ன ஒரு மிரட்டும் அரசியல் மாதிரி கூட நீங்க பாருங்க. அது நமக்கு தெரியாதுல்ல உள்ள என்ன நடக்குன்னு. அதெல்லாம் வீதிக்கு வரும்போது ஏதோ ஒண்ணு ஒரு மைண்ட்ல வச்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு அரசியல் திட்டம் இருக்கு? 40 MP வச்சிருக்கு திமுக, அல்லது அவங்களுடைய கண்ட்ரோல்லே கூட 25 MP முழுமையா வச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துடைய மேலவையும் எடுத்துக்கிட்டாச்சுன்னா கிட்டத்தட்ட 35 பேர் இருக்கிறாங்க. என்னைக்காவது நமக்கு தேவைப்படும் கூட அவங்க நினைக்கலாம். அப்படியெல்லாம் அந்த விஷயத்தை போட்டுட்டு இங்க வந்து செந்தில் பாலாஜி, பொன்முடின்னு அடுக்கிறதெல்லாம் பிஜேபி தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிற வேலை. விஜய் அரசியலுக்கு நான் வந்துடுறேன் சார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுல விஜயகாந்த் கொண்டு வராரு, எம்ஜிஆரையும் கொண்டு வராரு. இது அவங்களுடைய கொள்கை தலைவர்னு நிறைய பேரை சொல்லிட்டு இப்ப திடீர்னு விஜயகாந்த் கொண்டு வந்தது காரணம் மதுரைன்ற அந்த ஊர்ல நடந்ததுடைய நினைவா இருக்கலாம், நன்றி கடன் இருக்கலாம். எம்ஜிஆரை கொண்டு வந்தால்தான் நான் பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கிறதா நான் பாக்குறேன். அதிமுக இந்த கதியில இருக்கு பாத்தீங்களா, யாருக்கு எட்டுப்பாட்டுல இருக்கு பாத்தீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு தகுதியற்றவர், திறமையற்றவர் கையில அதிமுக இருக்குன்னு சொல்றாரு. ஊழல் செய்த எடப்பாடிங்கிறத மறைமுகமா சொல்றாரு. பிஜேபியோட கூட்டணி வைக்க நாம் என்ன ஊழல் கட்சியான்னு கேட்கிறாரு. எடப்பாடி பேரை பயன்படுத்தல, அதிமுகன்ற கட்சியை பயன்படுத்து. அதனாலதான் மறைமுகமானு சொன்னேன். அதான் மறைமுகம். அதை வெளிப்படையா விஜய் சொல்ல அடுத்து அதே அதிமுக தொண்டர்களை குறி வைக்கிறாரு. அதனால கொஞ்சம் அமைதியா போறாரோ நான் என்னோட பார்வையை நான் சார். மற்றபடி விஜய் என்ன நினைச்சா நீங்க விஜய் கிட்ட தான் கேட்கணும். நான் பாக்குறத என்ன பாத்தீங்கன்னு கேட்டீங்க, நான் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? எடப்பாடியை மறைமுகமா விமர்சிக்கிறார். அதிமுக வலுவிழந்து இருக்குங்கிறத வெளிப்படையா சொல்றார். அந்த தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னு வெளிப்படையா சொல்றார். நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நபர், ஆதரிக்க வேண்டிய நபர் எடப்பாடி அல்ல நான்கிறத மறைமுகமா சொல்றார். என் தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னது மூலமா. அப்போ எடப்பாடியும் அதிமுக தான் உஷாராகணும். ஏன்னா பிஜேபி இந்த சில்மிஷத்தை பண்ணாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு அவரை புகழ்ந்து பாடுறது, எம்ஜிஆரை புகழ்றது. ஏன்னா உங்களுக்கு நாங்க இருக்கோம் வாங்கன்னு அப்படி அவங்களுக்கு மறைமுகமா இதே மறைமுகம் தான் இங்கேயாவது விஜய் வெளிப்படையா போட்டு உடைச்சாரு. 26 நீங்க நல்ல முடிவு எடுப்பீங்க, அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு தொண்டர்களுக்கு ஒரு வலை வீசுறாரு. அவங்க இன்னும் கொஞ்சம் மென்மையா அல்லது மறைமுகமா பிஜேபி வீசி பார்த்தாங்க. ஒன்னும் நடக்கல. அதிமுக தொண்டர்கள் அப்படி யாரும் பெருசா போகல. ஆனா அதே பலன் தான் இப்பயும் இருக்கும் அப்படின்லாம் இவங்க அஜாக்கிரதையா இருக்க முடியாது. விஜய் பக்கம் திரும்புவாங்களா? ஏடிஎம்கே தொண்டர்கள் திரும்புவாங்கன்னு நானும் சொல்ல மாட்டேன், திரும்ப முடியாதுன்னு நீங்களும் சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கும் சார். 100 பேருக்கு மேல வலைய வீசுறாரு, 5 பேர் கூட அந்த வலையில சிக்க மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். அப்ப 5 பேர் இழந்தா உங்களுக்கு அது இழப்பு இல்லையா? அதனாலதான் உஷாரா இருக்கணும்னு சொல்றேன். இல்ல, நான் ரொம்ப முக்கியமான கேள்வியை மீண்டும் கேட்கிறேன். எடப்பாடி பேரையும் அதிமுக பேரையும் நேரடியாக பயன்படுத்தாமல் ஏன் அதுல மட்டும் மௌனம் காத்துக்கொண்டே இருக்கலாம்? அதுல ஏதேனும் அரசியல் இருக்கு? ஏன்னா அதுல மென்மையா இருந்தாதான் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுக்க முடியும் கூட நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அவரோட குறி அப்ப வாக்குகள் மட்டும். அதிமுக வாக்கு வங்கி தான் குறி. ஆனா இது நாள் வரைக்கும் அதிமுக பத்தி பேச மாட்டாரு. நானும் கூட விமர்சிச்சேன். ஏன்னா திட்டணும் நம்ம நோக்கம் இல்ல. நீ 2 பேரும் ஜெர்லின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மட்டுமே குறி வைக்கிறீ, மலையாள பத்தி பேச மாட்டேன்னு நம்ம கேட்டோம். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரு குத்திட்டாரு. வாக்கு வங்கி மேலே குறி வச்சாரு, வெட்கமே படாமல். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நீங்க அந்த ஒரு கட் அவுட் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க நடுவுல விஜய்னு, இதை வரைகிறதுக்கே முதல்ல வெட்கப்படணும். ஏன்னா அண்ணா நிறுவிய கட்சி திமுக ஆட்சியில இருக்கு, எம்ஜிஆர் நிறுவிய கட்சி அதிமுக தனிச்சிருக்கு, அது ஒரு அணி அமைச்சிருக்கு. அதுல யார் இருக்காங்கிற பத்திலாம் விஜய்க்கு கவலை வேண்டாம். அப்படி இருக்கும் போது அந்த தலைவர்களை இரவல் வாங்கின மாதிரி வாங்கிக்கிறது ஒரு நாகரிகமான அரசியல் அல்ல. நான் தனித்துவமானவன் அப்படி இப்படிலாம் முதல் மாநாட்டில் ஏதோ சில வார்த்தைகளை பயன்படுத்தினார்ல, அதுக்கு முரண்பாடான செயல் இது. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் விஜய் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் உரிமைப்படுத்தவில்லை. ஒரு பத்திரிகையாளர் பார்வையில சொல்றேன், விஜய் செய்தது அரசியல் நாகரிகமற்ற செயல். அது மாற்று சக்தி இல்லைன்றாரு, முதன்மை சக்தின்றாரு. முதன்மை சக்தினா எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவர் தான் முதல்ல நிக்கணும், கரெக்டுங்களா? ஆனாலும் அப்படி அர்த்தம் இல்ல. சரி சொல்லுங்க, என்ன கேள்வின்னு. ஆனாலுமே எல்லாத்துக்கும் பிரசன்ட் ஆகிறாரான்னா இருக்க மாட்டேன்றாரு விஜய். இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும், நானும் சில பதில்களை சொல்லணும், என்னை போன்ற பதில் சொல்லணும், மக்கள் கவனிக்கணும். கவனிச்சுதான் இட போடணுமே தவிர தலைவர் என்ன செய்யறான் என்ன செய்ய மாட்டாரு அவ்வளோலாம் பேசினாரே. அதே மதுரையில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கே, 2 வார்த்தை பேசல, ஒரு தீர்மானம் போடல,
மசோதாவை கொண்டு வந்து பிரதமரையே சேர்த்துட்டாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. பிரதமர் மேல எஃப்ஐஆரே போட முடியாது. அப்புறம் என்னதுக்கு அந்த பெருமை? எஃப்ஐஆரே போட முடியாது, ஜெயில வைக்க முடியுமா பிரதமரை? அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு? மோடிஜி யாரை ஏமாத்துறதுக்கு ஜி அப்படின்னு நான் விஜய் கேட்டிருந்தா தான் பொலிட்டிக்கல் வில் பவர் அவர்கிட்ட இருக்கு, நம்ம நம்பலாம். அந்த துணிச்சல், தெளிவு கலந்த துணிச்சல், வெற்று துணிச்சல் ஒண்ணுக்கு ஆகாது, தெளிவோட இருக்கணும் அந்த துணிச்சல். மோடிஜி யாரை ஜி ஏமாத்துறீங்க? எஃப்ஐஆரே போடாம உங்களை உள்ள வைக்க முடியுமா ஜி? இதுல என்ன ஜி உங்களுக்கு பெருமை? கேட்டிருந்தாருன்னா அந்த ரசிகனுக்கு அரசியலை கத்துக் கொடுத்திருப்பார். ஓட்டை திருடுறீங்களே ஜி, பாலத்துக்கு அடியில இருக்கிறவனுக்கு ஓட்டு கொடுக்குறீங்கன்னு பெருமை வேற. எந்த பாலத்துக்கு அடியில ஜி நீங்க ஓட்டு கொடுத்தீங்க? நேப்பியர் பாலத்துக்குள்ள 10 குடும்பத்தை உட்கார வைக்கிறேன், கொடுக்க சொல்லுங்க சேப்பாக்கம் தொகுதி தேர்தல் அலுவலரை கொடுக்க சொல்லுங்க சார். யாரை சார் ஏமாத்துறீங்க? இதெல்லாம் நான் கேட்கிற டோனை விட இன்னும் ஆக்ரோஷமா விஜய் கேட்டிருக்கணும். கேட்க தவறிட்டார். அப்ப ரசிகனாவே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னா எனக்கு ஒரு ஆபத்தான கேள்வி தோணுது. ரசிகனை தொண்டனா மாத்தினாதான் அவர் கட்சி உருப்படும், உருப்பெறும். நீண்ட காலத்துக்கு சொல்றேன், கன்சிஸ்டன்சி இருக்கும், சஸ்டைனபிலிட்டி இருக்கும். இல்லாட்டி ரசிகன் அப்படியே விசில் அடிப்பான் போயிடுவான், நாளைக்கு இன்னொரு அஜய் வருவாரு, அந்த அஜய் நோக்கி ஓடிடுவாங்க. ரசிகனுடைய பாயிண்ட் அதுதான் சார். விஜய் காலங்காலத்துக்கு அப்படியே சூப்பர் ஸ்டாரா இருப்பாரா, தளபதியாவே இருப்பாரா? இது அரசியல் கூட்டமாவோ அரசியல் அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். ரசிகனாதான் வர்றான். ஆமாம், சினிமா நடிகர் விஜயை பார்க்க தான் வந்தான். அவன் அரசியல் தலைவர் விஜயை நோக்கி தக்க வைக்கிறது சவாலான காரியம். அதுக்கு தலைவரும் தகுதி உடையவரா இருக்கணும், தகுதியை வளர்த்து கொண்டு. அதை செய்யறதுக்கான முனைப்புகள் எங்கேனும் காட்டுறதா தெரியுதா உங்களுக்கு? இல்ல, அப்படி போய் நான் சர்டிபிகேட் கொடுக்க விரும்பல, நீங்க முனைப்பை காட்டுங்கன்னு சொல்ல விரும்புறேன். விஜய் அரசியலை பொறுத்தவரையில இந்த கூட்டம், இந்த 2வது மாநில மாநாட்டில் அந்த 34 நிமிஷத்துல நீங்க சொன்னதை நான் ஒரு கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே பேசின சில பேட்டிகளை சொன்னீங்க, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. அன்னைக்கு நாள்ல உட்கார வச்சு அவர் மொத்த பேரும் திரும்பிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வரைக்கும் 6 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் நீ கேட்டுட்டு இருக்கீங்களா? இதைத்தான் நான் சொன்னேன், கவனிக்க வைத்தால். அதுல என்ன இருந்தது? கூட்டம் இருந்தது. சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் விஜய் நீங்க போவாதீங்க. இந்த கூட்ட சப்ஜெக்டே இல்லாம பேசுற விஜய் கிட்ட எதுக்கு இத்தனை லட்சம் பேர் போறான்? இதைத்தான் நான் கேட்கிற கேள்வி. அது எப்படி ஓட்டா மாறும்? மாறாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, என்னாலே சொல்ல முடியாது. ஆனால் கவனமா இருங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆய்வு பண்ணுங்க. இவ்வளவு நல்ல திட்டங்கள் நான் கொண்டு வரேன்னு சொல்றீங்களே திராவிட மாடல்ல, ஏன் உங்கள்கிட்ட வராம அங்க போறான்? இது மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். எடப்பாடி பஸ்ல பாதி தூரம் வந்துட்டாரு. நான் இங்க கரடியா கத்திட்டு இருக்கேன், ஏன்டா அங்கே போய் வெயில்ல உட்காருறிய? ஏன் எடப்பாடி யோசிக்கணுமா கூடாதா? திருமாவளவனும் சீமானும் அண்ணாமலை யோசிக்கணும்ல, இளைஞர்களை தங்கள் பக்கம் கணிசமா வச்சிருக்கிறவங்க யோசிக்கணும்ல சார். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ரசிகர் கூட்டமா தான் அவங்கள பாக்குறாங்க போல இவங்களும். சார், அந்த ரசிகர் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஏன் சார் வெயில்ல காலைல 8 மணில இருந்து உட்காந்துருக்கான், புத்தியே இல்லாம மயங்கி விழுறோன்னு தெரிஞ்சிருந்தா விழுறான், அங்க போய் அவன் ஓட்டே போட மாட்டான்னு எப்படி சார் சொல்லுங்க? அதுல ஒரு கூட்டம் விஜய் பார்த்ததும் வேற கிளம்பிருச்சு. அந்த ஒரு கூட்டங்கிறது நீங்க பாதியா கூட எடுத்துங்க சார். சரி சார், 75%, 5 லட்சத்துல 75% வெறும் 1.25 லட்சம் பேர் கூட விஜய் ஓட்டு. அந்த 1.25 லட்சம் ஓட்டு இந்த கட்சிகளுக்கு வேண்டாமா? சொல்லுங்க. அந்த 1.25 லட்சம் யாரு சார்? இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, போடலான்னு இருந்தவங்க. எதுவுமே வேணாம் அங்கே போய் நிக்கிறான். உங்க வாதத்துக்கு ஒரு 75% ஓட்டு போட மாட்டான். 25% நீங்க நம்ப மாட்டீங்களா? அதுவும் போட மாட்டானா? அப்படின்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்து உங்களை மாதிரி ஆளுங்க பேசுறதை நம்பிக்கிட்டு அவங்கவுங்க ஏமாந்து போக வேண்டியதுதான். சீமான் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு, நேரடியாவே தாவேக்காவை அட்டாக் பண்றாரு. ஆனா அது கூட அவர் பதில் சொல்லாமல் கடந்து போகிறார் விஜய். அப்படி இல்ல, அதெல்லாம் அவருடைய தலைவலி சார், நமக்கு எதுக்கு சார் இது? இல்ல, அது நீ தம்பி நீ தள்ளி நில்லு, நடுரோட்லன்னா லாரி அடிச்சு செத்து போவ அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கு விஜய் ஒண்ணுமே சொல்லல. அது அவர் பாடு. நேரம் வரும்போது சொல்லலாம், இல்ல அண்ணன் தானே சொன்னாருன்னு பாசத்துல கூட விடலாம். இல்ல, இனி அது பாசமாவோ நேசமாவோ அரசியல் அதுக்கெல்லாம் இடமே இல்லை. அது பாசமா இருந்தா லாரியில் அடிபட்டு செத்து போன்னு சொல்லியிருப்பாரா? ஒன்னும் ஏத்த போறது இல்ல. சரி, என்னதான் தம்பி ஏதோ சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சீமான் பாசையிலே கடந்து போகலையே அவரு. இன்னைக்கு அனில் குஞ்சுன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு தாவிட்டாரு. ஆமா, அதை எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்ப்போம். சமீபத்துல ஆளுநர்கிட்ட திமுகவை சேர்ந்த நிர்வாகியின் மனைவி ஒருத்தர் பட்டம் வாங்க மாட்டேன்னு மறுத்தாங்க. நேற்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். ஒரு விளையாட்டு போட்டிகளுக்கு எல்லாருக்கும் மெடல் போடுறாரு. அதுல டிஆர்பி ராஜாவுடைய சன் நான் வாங்க மாட்டேன், கையில கொடுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அரசியல் செய்யறதுக்கு 1000 இடம் இருக்கு. கவர்னருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், அது அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதை இப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு யார் மேடையிலையும் இந்த அநாகரிகமான போக்கு நடக்கும். தனிப்பட்ட முறையிலும் சரி, நான் ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, இது போன்ற காரியங்களை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். இது நல்லது அல்ல. அண்ணாமலையும் இதை நல்லது அல்லன்ட்டு விட்டுடுங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு? அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னான்றதுக்குலாம் எனக்கு நேரம். அவரும் கண்ணியமா அதை கடந்துட்டு போயிட்டாரு. அந்த தர்ம சங்கடம். அப்ப நீங்க அந்த நிகழ்ச்சிக்கே போயிருக்க கூடாது.
ஓகே. அமைச்சர் என்ன பண்ணிருக்கணும், தம்பி நீ போகாத, நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணலாம். அந்த மேடையில போய் அதை பண்ணணும்னு அவசியம். இது என்ன மாதிரி அரசியல் சார் இது? அதான் இதை விட கேவலமான அரசியலை பிஜேபி பண்ணிட்டாங்க. நீங்க உடனே இவங்க தான் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஒற்றை வரியில் நான் சொல்லி முடிக்கிறேன். இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏதோ அப்படியே அவங்க அப்படியே மாணவர்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்துட்ட மாதிரிலாம் நீங்க அப்படியே கொண்டாந்துடாதீங்க. இதை விட கேவலமாலாம் பிஜேபி நடந்திருக்காங்க. இந்த காட்சி நடக்கலையே தவிர கல்வியில என்னவெல்லாம் அட்டகாசம் பண்றாங்கலாம் நமக்கும் தெரியும். எவர் ஒருவர் பண்ணாலும் என் கருத்து இப்படிதான் இருக்கும். மக்கள் பயணம் எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். தேமுதிக போது, அன்புமணி ராமதாஸ் போறாரு, எடப்பாடி போயிட்டு இருக்காரு. இந்த பயணங்கள் எல்லாம் யாருக்கு கை கொடுக்க போகிறது? நமக்கு கை கொடுக்கணும்னு தான் ஒரு கட்சி தலைவரும் போறாங்க. மக்கள் எல்லாத்தையும் கவனிக்கட்டும், எடை போடட்டும். தேர்தல் முடிஞ்சாதான் நமக்கே தெரியும். அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு அறிவும் இல்லை. அப்படி எந்த கருவியும் இன்னும் வரவும் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு இலக்கு, கனவு இருக்குல்ல சார், லட்சியம். இல்லை தங்கள் இருப்பை காட்டணும், கரைஞ்சு போயிடக்கூடாதுன்ற பயம், அடுத்த கட்டத்துக்கு வளரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அஜெண்டாவோட தானே எல்லாரும் போறாங்க. அப்படி போற போது மக்களை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படுங்க. அந்த ஊர்ல என்ன குறை இருக்குன்னு கொஞ்சம் மைக்கில் பேசுங்க. துண்டிச்சிட்ட கொடுப்பாங்க, ஐயா தண்ணியே வரலையா கொஞ்சம் பேசுங்கம்மா. அவர் பேசிட்டா தண்ணி வந்துடுமா? இல்லை, அது யாருக்காதுக்காவது போய் அப்பயாவது தண்ணி விடுறாங்களான்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரியான மக்கள் குறைகள் அங்கங்க கேட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தான். யாரோ வந்துட்டு போங்க, யாரோ வீழ்ந்து போங்க, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. மக்களை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படணும். இறுதி ஒரு கேள்வி சார், விஜய் அரசியல் யாருக்கு பெரிய சேதாரத்தை கொடுக்கும்? ரிசல்ட் வந்தால் தான் நான் சொல்லுவேன். அதை கூட ஓரளவு அனலைஸ் பண்ணலாம். இந்த ஏரியாவில் இவர் செல்வாக்கா இருந்தாரு, அங்கேயும் இவ்வளோ ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு அப்பதான் பேச முடியுமே தவிர, இப்போ இளைஞர்கள் அவரை நோக்கி போறதுனால இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கிற எல்லோருக்குமே சேதம் ஏற்படும். ஆனால் அதிமுக வாக்கு வங்கியை வெளிப்படையாக குறி வச்சதுனால அதிமுக உஷாரா இருக்கணும்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதிமுக ஓட்டு வங்கி பூரா விஜய் கிட்ட போறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு சாத்தியமும் இல்லை. அத்தனை அறிவற்றவர்கள் அல்ல அதிமுக தொண்டர்கள். ஆனால் யோசிக்க ஆரம்பிச்சான்னா ஆபத்து. இவரும் பிடிவாதமா இருப்பாராம், புதுசா வர்றவன்ட்டையும் போகக்கூடாதான்னு ஒரு 10 அதிமுக தொண்டை யோசிச்சான்னா கதை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடப்பாடி உஷாராகணும். இனிமேலும் அந்த அர்த்தமற்ற பிடிவாதம் உங்களுக்கும் உதவாது, அதிமுகவுக்கும் உதவாது. ஜெயலலிதாவின் ஆன்மா உங்களை மன்னிக்காது. எடப்பாடி பிஜேபி கிட்டயும் உஷாரா இருக்கணும், விஜய் கிட்டயும் உஷாரா. அரசியல்ல ஒரு நிமிஷம் உஷாரா இருக்கணும், கால ஆட்டிட்டே இருக்கணுமா? எதுக்கு சொல்லுவாங்க? ஆமா, இல்லன்னா எல்லாருக்கிட்டே தான் உஷாரா இருக்கணும். இல்லாட்டி டக்குன்னு 18 எவ்வளவு கால்குலேட்டர் தட்டு, எப்ப இப்படி போட்டா 112 சீட் எங்களுக்கு வரணும், பரவாயில்ல ஒரு 95 கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துட்டு போயிருவாரு எடப்பாடி. உஷாரா இருந்தாதான் அவர் 30 கொண்டாந்து நிறுத்துவாரு. அது சொல்ல புரியுதுங்களா? ஏதோ இருக்கக்கூடாத இடத்துல உஷாரா இருங்கன்னு சொன்ன மாதிரி இல்ல. ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நபரிடமும் ஒவ்வொரு கட்சியிடமும் எல்லா கட்சியிலும் உஷாரா தான் இருக்கணும். நிறைய விஷயங்கள் சார். மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.